குட் ஈவினிங். ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் போகிற ஊர்லெல்லாம் நான் வந்து சர்ச்சஸ், அங்கே இருக்க மேய்ப்பர்களை விசிட் பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதில் நான் கற்றுக்கொண்ட சில அனுபவங்களை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த எங்களுடைய பாஸ்டர்ஸ் வந்து முக்கியமாக பாஸ்டர் சவுந்தர்ராஜ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, இந்த நம்மளே போயிட்டு ஏதோ ஒரு வசனத்தையோ இல்லை ஏதோ ப்ராமிஸ் கொடுக்கறத அப்படி செய்யக்கூடாது. ஆவியானவர் அசைவாட காத்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை தான் நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சண்டே வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. மண்டே டியூஸ்டேலாம் வந்து ரொம்ப டயர்டாகிட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அல்லது யாரோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு ஏதோ ப்ராமிஸ் கொடுத்துட்டு ஜாப் பண்ணிவிட்டு வருவாங்க. பாஸ்டர் வேலைன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் என்னுடைய பாஸ்டர் சவுந்தர்ராஜ் வந்து ஆண்டவர் உன்னை நேசிச்சதுக்கு நீ ஆத்மாதாயம் பண்ணுமா அப்படின்ட்டு அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். ஆத்மாதாயம் ரொம்ப லகுவாக செய்யலாமா அப்படி சொல்லுவார். அவர் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு அவர் சொல்வார். ஒரு ஆத்மா 2 ஆத்மா ஆதாயம் பண்ணாலே உனக்கு கிரீடம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்வார். ஸோ ஏதோ ஒரு ஆத்மா நீங்கள் ஆதாயம் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆத்மாவுக்காக பொறுமையாக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ கர்த்தரை அசைவாடி அவங்களுக்கு முக்கியமாக நியாயப்பிரமாண போதகர்களாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான். எல்லோருடைய கையும் நீட்டினபடி தான் இருக்கும். சோதோம் அல்லது எகிப்தின் மக்கள் மத்தியில் தான் நம்ம அந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோம். ஸோ அந்த சோதோம் மக்களை வந்து எப்பயுமே நீட்டின கை நீட்டினபடி தான் இருக்கும். என்ன மற்றவங்கள தான் அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய ஜீவியத்தை அவங்க ஆராய்ந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ கிறிஸ்து அதை தான் சொல்கிறார், உன்னுடைய ஜீவியத்தை நீ ஆராய்ஞ்சிப்பார் தேவனுடைய சமூகத்தில், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அப்படின்னு கிறிஸ்து தான் அதை சொல்கிறாரு. ஆனால் சோதோம் மக்கள் அல்லது எகிப்தின் மக்கள் வந்து மற்றவங்களுடைய பாவத்தை தான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க தப்பு செய்கிறாங்க, இவங்க தப்பு செய்கிறாங்க, அதை பற்றி புரணி பேசுவாங்க, இல்லை கோர்ட்டில் போடுவாங்க. இப்படி தான் போயிட்டே இருக்கோம். ஒரு எம்டினஸ்குள்ளேயே ஜீவிப்பாங்க. சத்ரு வந்து அவர்களை வந்து கட்டி வைத்திருக்காதான் நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து வந்து இதில் விடுதலையே வந்து ஒரு ஜெப ஜீவியத்தில் தான் அவர் கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை விடுதலையாக்குகிறவர். நம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளை கண்டித்து உணர்த்துபவர் வந்து பரிசுத்த ஆவியானவர். அப்படி ஒரு உணர்த்துதலை நம்ம ஆதாயம் பண்ண நினைக்கிற ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ ஆவியானவர் வரும்போது 9 வரங்களோடு தான் வந்திருக்காரு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நான் ஜெபிக்க எல்லோரும் வந்து ஒன்று பாவ அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா அந்த தீர்க்க தரிசனம் சொல்லவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதை இந்த மாதிரியான வரங்கள் கிரியை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நாள் பேசாமல் இருந்த ஆத்மாக்கள், உலக மக்கள் கூட பேச ஆரம்பிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது ஆவியானவருடைய வல்லக்கிரியை நடக்கும்போது அப்படியெல்லாம் கர்த்தர் நாவின் கட்டுகளை அறுத்து கழுதையை கூட அவர் பேச வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஆவியானவருடைய கிரியை, தூதருடைய கிரியை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் கட்டடம் கட்டணும், பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம்.